என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கராவினுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் இந்த நாளை நீ சரியாக குறித்து வைத்துக்கொள். என் பிள்ளையே, எண்ணி 10வது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லப்போகின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். இது இந்த பிரித்யங்கராவினுடைய சவால். நான் உன் வாழ்க்கையில் இதை நடத்தாமல் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, நான் சொல்வதை கேட்காமல் நீ செல்வாயானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒருபொழுதும் நான் பொறுப்பல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனையோ சந்தோஷங்களுக்கு மத்தியில் பல கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது உண்மைதான். அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே நாளில் விடை கிடைக்குமா என்று கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பது மட்டும் உறுதி. எல்லா விஷயங்களுக்குமான தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி. இந்த தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை, அதற்கேற்ப சூழ்நிலையை எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது என்ன நடந்தாலும் அதை சரியான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எந்த பக்கத்திலிருந்து யார் வந்து உன் வாழ்க்கையில் வேண்டாத வேலைகளை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு உன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சக்தியும் இருக்கிறது என்பதனை நீ வெளிக்காட்ட வேண்டும். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம். நான் அதிலிருந்து நிச்சயமாக என் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு ஒன்றும் அத்தனை சாதாரணமான அன்பு கிடையாது. இந்த அம்மாவினுடைய அன்பு மிகவும் உன்னதமானது. என்னை நம்பிக்கையோடு ஒருவர் வணங்கிவிட்டால் அவர்களுக்கு எப்பாடு பட்டாவது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நான் போக்கி கொடுத்து விடுவேன். தெய்வமே, எப்பாடு பட்டாவதுதான் கஷ்டங்களை போக்க வேண்டுமா என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, தெய்வமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான் அந்த விஷயத்தை உனக்கு தர முடியும். எதையும் சட்டென்று ஒரே நாளில் ஒரே இரவில் மாற்றிவிட முடியாது. இன்று எதற்காக அம்மா உனக்கு 10 நாட்களை குறித்து கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, இந்த 10 நாட்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை அற்புதங்களும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று குறித்து கொடுத்தது. அதற்கு நீ இப்பொழுதிலிருந்தே தயாராக வேண்டும். இப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு நீ தயாராகி கொண்டே இருக்க வேண்டும். நடக்கின்ற நன்மைகளை எதிர்நோக்கி நீ இன்றே உன்னுடைய அத்தனை உழைப்பையும் செலுத்த வேண்டும். என் பிள்ளையே, இன்று ஒரு நாள் தானே பார்த்து கொள்ளலாம், நாளை ஒரு நாள் தானே சற்று ஒதுங்கி நின்று மீண்டும் அந்த பணியை தொடரலாம் என்றெல்லாம் நினைக்காதே. நீ ஓய்வெடுக்கின்ற நேரம் இன்னொருவர் உன்னை முந்திச் செல்வதற்கான நேரம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எது வந்தாலும் சரி, எது உன்னை விட்டு சென்றாலும் சரி, எல்லாவற்றிற்குமான ஒரு நல்ல நிலை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, அதனால் நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியில் ஒரு சிறு துளி அளவும் பின்வாங்கி விடாதே. நீ பின்வாங்குகிறாய் என்றால் நிச்சயமாக இன்னொருவர் வெற்றியை தொடப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலனளிக்காமல் போய்விடும் அல்லவா? என் பிள்ளையே, இரவு உறக்கம் என்பது எதனால் தெரியுமா? உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பது எதற்காகவென்றால், என் பிள்ளையே, இரவு நேரம், இந்த அமைதியான நேரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனையையும் நீக்கிவிட்டு உனக்குள் நல்ல எண்ணங்களை புகுத்தவும், தேவையில்லாமல் நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் களைந்துவிட்டு என் பிள்ளை தெளிவான விஷயங்களை நோக்கி பயணிக்கவும், உன்னுடைய உடல்நிலையையும் உன்னுடைய மனநிலையையும் சீராக வைத்திருக்கவும் தான் இந்த இரவு வருகின்றது என்பதனை புரிந்து கொள்.
இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இரவினை சரியாக பயன்படுத்துவார்கள். நல்ல உறக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் இருந்துவிட்டாலே அதை நீ வெளியில் எடுத்து போட்டுவிட வேண்டும். அது வெளியில் சென்றால் தானாகவே உறக்கம் உன்னை வந்து தழுவிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகளை நீ இன்றாவது புரிந்து கொள். இரவு நேரம் மட்டும்தான் உறக்கம். பகல் நேரத்திலும் உறங்கிக் கொண்டிருப்பாயானால் உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைக்கிறாய் என்ற அர்த்தம். உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நீ விட்டு விலகுகிறாய் என்று அர்த்தம். உனக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகிச் செல்லப் போகிறாய் என்று அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இதிலிருந்து நீ நிச்சயமாக தப்பிக்க வேண்டும் என்றால் உறக்கம் என்பது எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டிருந்தால் நீயே உனக்கு வர இருக்கின்ற நன்மையிலிருந்து விலகிச் செல்ல பார்க்கிறாய் என்று அர்த்தம். என் தங்கமே, இனிமேலாவது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தெளிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற அத்தனை முழுமையான நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும். அவர்கள் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. அவர்கள் போலவும் உன்னால் வாழ முடியாது. அதனால் உனக்கான வாழ்க்கையை நீ நீயாக இருந்து வாழ வேண்டும். உனக்கான சந்தோஷங்களை நீ நீயாக இருந்து மீட்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு மனநிறைவு என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியான வழியில் நீ உனக்கான முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னால் விலகி வர முடியும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியும் என்றால் நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையை வாழ ஏன் முடியாது என்பதனை உணர்ந்து கொள். என் பிள்ளையே, எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கையில் நான் என்ன விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன்? என் பிள்ளை, யோசிக்கின்றாயா? என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை காலமும் ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து நின்று கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் கையில் கிடைத்தால் மனமகிழ்ச்சி அடைவாய் என்று யோசிக்கின்றாயோ, அந்த விஷயத்தை உன் கையில் கொடுக்கத்தான் இந்த பிரித்யங்கரா இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு தர நினைப்பது உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரின் சந்தோஷத்தையும். ஏனென்றால் நீ ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டால் உன்னுடைய குடும்பமே சந்தோஷமடையும். இது போன்ற நிலை இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்றது. இந்த நிலையை நான் உனக்கானதாக்கி தருகின்றேன். இந்த நிலையை நான் உனக்கு மீட்டு கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நான் உன்னுடையதாக்கி தருகின்றேன். நடக்கவிருக்கின்ற நன்மைகளை உன் கண் முன்னால் காண்பிக்கின்றேன். எது நடக்கும் எது நடக்காது என்பதனை நான் உனக்கு விளக்கிச் சொல்கின்றேன். என்ன நடந்தாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு நான் உறுதி வாக்கு கொடுத்து அதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை நான் படம் பிடித்து காண்பிக்கின்றேன். நான் உன் கண் முன்னால் இதை உன்னுடைய கனவில் நிகழ்த்தி காட்டுவேன். உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று. இந்த பிரித்யங்கரா நம் வாழ்க்கையில் பயணிப்பதனால் நமக்கு என்ன நடந்தது என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். எது வந்தாலும் எது விட்டு விலகினாலும் எல்லாம் ஒரு வகையில் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷங்களை கொடுப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் எல்லாம் தானாகவே உனக்கு தெரிய தொடங்கிவிடும். அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு மனநிறைவை கொடுக்கப் போகின்றது. நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது.
நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு எப்பொழுது வரும் என்று நீ ஏங்கி தவிக்காமல் அது ஆரம்பித்து விட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. எண்ணி 10வது நாள் வெற்றியை பெறுவதற்கு இப்பொழுதே உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இரு. நான் உறுதியாக்கி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.